ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்லான் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பாரி வர்சஸ் அரவிந்த் வீகனா ஒரு நான் வீகனா அப்படின்ற அந்த டிபேட் வந்து நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ இந்த டிபேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய இது வந்து பேசிட்டாங்க வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நம்ம வந்து பார்க்க போகிறது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த B12 பற்றி ஒரு இது வந்து போச்சு இல்லையா, அவங்களுக்கு ஒரு டிபேட் மாதிரி ஒன்று போச்சு இல்லையா. ஸோ அது அந்த போர்ஷனை பற்றி மட்டும்தான் நம்ம அரவிந்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதுக்கும் வந்து ஒரு ரிப்ளை வீடியோ மாதிரி வந்து நம்ம அரவிந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிபேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கிட்டார். B12 தான் ஒரே ஆப்ஷன், நமக்கு வந்து அந்த சப்ளிமெண்ட் தான் வந்து வீகனில் வந்து ஒரே ஆப்ஷன் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன தோணுது அப்படின்னாக்கா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏற்கனவே வந்து B12க்கான ஆப்ஷன் நம்மகிட்ட வந்து இருக்குது வந்து பார்த்திங்கன்னா. பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த சப்ளிமெண்ட்டில் சைடு எஃபெக்ட் இதை பாருங்கள், இந்த நான் ஸ்க்ரீன் இதில் வந்து போடுறேன், இந்த சைடு எஃபெக்ட்லாம் பாருங்கள், எவ்வளோ சைடு எஃபெக்ட் இருக்குது அப்படின்றது வந்து பாருங்கள். இதில் வந்து இந்த அனபாலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மோசமான அலர்ஜிங்க. அலர்ஜின்னு அட்டிகரியான்னு சொல்லிட்டு ஒரு அலர்ஜி எனக்கு வந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு போயிடுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அட்டிகரியானா ஒன்று கிடையாது, தோலுக்கு மேலே வந்து ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ரேஷஸ் மாதிரி வரும் வந்து பார்த்திங்கன்னா. 4-5 இயர்ஸ் இருந்துச்சு வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து அதுவே போயிடுச்சு வந்து பார்த்திங்கன்னா. நிறைய அலர்ஜி உள்ளே வரும், பாடிக்கு வெளியே வராமல் பாடிக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரும் வந்து பார்த்திங்கன்னா. இது வரப்போ வந்து பிரீத்லாம் பண்ண முடியாது வந்து பார்த்திங்கன்னா. இதுக்கு இந்த ஈப்பன் சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் மட்டும் நம்ம வந்து கையிலே வந்து வச்சுட்டு இருக்கணும். அந்த இன்ஜெக்ஷன் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவான இன்ஜெக்ஷன். ரிஸ்க் வந்து இந்த விட்டமின் B12 இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுலேருந்து வேணாலும் வரலாம் இந்த அலர்ஜி வந்து பார்த்திங்கன்னா. வீகன்லேருந்து தான் வரணும், இந்த நான் வீகன் ஐட்டத்துலேருந்து தான் வரணும் அப்படின்லாம் கிடையாது. ஃபுட் ஐட்டம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துலையும் வரலாம். என்ன இதுன்னு பார்த்திங்கன்னா இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இதில் நமக்கு ஏற்கனவே இதில் வந்து ஃபிஷ் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அலர்ஜி வரல. ஒன்ஸ் வரலனாக்கா வரல தானே வந்து. பட் அதெல்லாம் நமக்கு செட் ஆகிடுச்சு வந்து பார்த்திங்கன்னா. இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆகணுமா, இதுலேருந்து வந்து நமக்கு ஒரு விஷயம் செட் ஆனதுலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு வந்து சுவிட்ச் ஆகணுமா அப்படின்றதான் என்னோட கேள்வியாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா. நிறைய வீடியோஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த டேப்லெட் வந்து அனிமல்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுக்கு வந்து அவர் ஓகேன்னு சொல்கிறார். அதுக்கு வந்து வேறு மாற்று சொல்யூஷனே கிடையாது. ஸோ அதனால் அவருக்கு ஒரு இது அப்படின்றப்போ அவர் வந்து கன்வின்ஸ் ஆகிக்கிறாங்க. அந்த வீகன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்வின்ஸ் ஆகிக்கிறாங்க. பட் நான் வீகன்ஸும் அதே மாதிரி தானே. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரிஸ்க் இருக்குன்ற பட்சத்தில் வந்து நம்ம ஏன் இது பண்ணோம், அதே மீறி வீகனாக போகணுன்னா போகலாம். அது வந்து உங்களுடைய ஓன் சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா. பட் என்னோட பர்சனல் சாய்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வீகனாக போனீங்க அப்படின்னாக்கா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு B12 விட்டமின் இது நீங்களாக ஒன்று எடுக்காதீங்க. ப்ராப்பராக உங்கள் டாக்டர்கிட்ட போய்ட்டு செக் பண்ணிவிட்டு இது வந்து போடலாமா, இது வந்து எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டு போங்க வந்து பார்த்திங்கன்னா. பட் எல்லாருக்குமே இந்த ரிஸ்க் வந்து எடுக்கணுமா. ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தார் இந்த வீடியோக்கு அப்புறமா, ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தார். அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் பேசியிருப்பார் அந்த ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா. அதில் வந்து அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிபேட்டில் வந்து ஃபஸ்ட்டு பாரி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிபேட்டில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி வருண் கேட்டதுக்கு வந்து யாருமே ஜெயிக்கலைங்க, நான் வந்து அவர் சொல்கிறத கேட்க போகிறது கிடையாது, நான் வந்து நானாக தான் இருப்பேன், அவர் வந்து அவராக தான் இருப்பார், ஸோ நாங்கள் யாருமே ஜெயிக்கலை, ஒரு நடுநிலையாக தான் போச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொன்னார். இது எவ்வளோ டீசெண்டாக இருக்குது வந்து. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 20 கோல்ஸ், பாரி வந்து 0 கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்பால் டேர்மில் வந்து சொல்கிறாரு வந்து பார்த்தீங்கன்னா. இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, இது வந்து எனக்கு சரியாக படல. பாரிசாலன் வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வின்னர் வந்து பாரி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கூட இங்கே கூட வந்து வள்ளல் மீடியாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் என்ன கமெண்ட் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சைடு வீகன்ஸ்லாம் என்ன கமெண்ட் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வெரி கிளியர் தட் அரவிந்த் ஒன் த டிபேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் போடுறது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்காக இப்போ பாரி வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலுக்கு ஒரு ஷார்ட்ஸாக ஒன்று போட்டுட்டு இருந்தார். ஸோ இது தேவையில்லாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் ஜெயிச்சாங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாரி சொல்கிறது தான் கரெக்ட். இவர் வந்து நம்ம வந்து மாற போகிறது கிடையாது வந்து பார்த்திங்கன்னா. நான் வீகன்ஸ் நம்ம வந்து மாற போகிறது கிடையாது, அவங்க வந்து வீகன்ஸ் வந்து மாற போகிறது கிடையாது. ஸோ நம்மளாக இருக்கணும், அவங்களா இருக்கணும் அப்படின்றது தான் பாரியோட எண்ணமாக இருக்குது. என்னோட எண்ணமும் அதே தான் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.